மனைவியின் கண்ணீர். சிறுகதை. திருமணம் முடிந்து 2 மாதங்கள் வேகமாக நகர்ந்து விட்டது. கல்யாணத்திற்காக, அதன் பின் தேர்நிலவிற்காக என ஏகப்பட்ட லீவ் எடுத்ததின் விளைவு இப்போது ஆஃபீஸ் வேலை அதிகமாகிவிட்டது. அதிலும் கடந்த 2 வாரமாக ஆன்சைட் கிளைண்ட் கால் முடித்து உறங்க போவதற்கு இரவு 12 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. இன்றும் அதுபோல் இரவு லேட்டாக எங்கள் ரூமுக்குள் தூங்க சென்றேன். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் குட் நைட் கிஸ் கொடுக்க அருகில் குனிந்த போது கவனித்தேன். அவள் கன்னங்களில் கண்ணீர். கன்னத்தை தொட்டு பார்த்தேன். அதிலே கண்ணீர் வழிந்தது, ஓடிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னர் தான் அவள் தூங்கியிருந்தாள் என்று நினைக்கிறேன். ஆனால் கண்ணீர் தூங்கவில்லை. ஏன் கண்ணீர் விட்டு அழுது தூங்கினாள் என மனதில் பல கேள்விக்குறி நுழைவிட்டது. அவளுக்கு கண்ணீர் விடும் அளவுக்கு என்ன துயரம்? சொந்தக்காரங்க யாராவது ஏதும் திட்டி இருப்பார்களா? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதும் பிரச்சனையா? இரவில் லேட்டாக வருவதால் என்மேல் ஏதும் கோபமாக இருக்குமா? பல கேள்விகளுடன் குழப்பத்துடன் நான் உறங்க போனேன். அப்படியே உறங்கி போனேன். மறுநாள் அதிகாலையில் எழுந்து பெட் காஃபியுடன் என்னை எழுப்பினாள். வழமை போல் பளிச்சென்று அவளது புன்னகை பூத்த முகம். இரவில் அழுததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. காஃபி அருந்தியபடியே அவளிடம் நைஸாக கேட்டேன், ஏன் இரவில் அழுதிருந்தாள் என்று. அப்படி ஒன்றும் இல்லை, அழவே இல்லை என்று சாதித்து விட்டாள். அழுத்தக்காரி. என் காதல் மனைவிக்கு என்னிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் அவளை வாட்டுகிறது என்பது என் நெஞ்சை பிசைந்தது. இருவருடைய குடும்பத்தினர் முழு சம்மதத்துடன் விமர்சையாக எங்கள் திருமணம் நடந்தது. நாங்கள் ஆசைப்பட்ட மன வாழ்க்கை அழகாக ஆரம்பித்திருக்கும் போது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன மன கஷ்டம்? யோசனையுடன் குளியல் அறைக்குள் சென்றேன். அங்கு நின்றபடி மெதுவாக அவளை பார்த்தேன். அவள் பெட்ரூம் கண்ணாடி ஜன்னலில் இரவு பெய்த மழை துளியின் ஈரத்தில் ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தாள் விரல் நுனியால். வெளியே எங்கோ பார்த்தபடி நான் குளியல் அறையில் இருந்து வெளியில் வரும்போது நான் குடித்து முடித்திருந்த காஃபி கப்புடன் படுக்கை அறையில் விட்டு வெளியேறி இருந்தாள். நான் ஈரத்தலையை துவற்றியவனாக மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்று அவள் எழுதிய வார்த்தையை படித்தேன். மழை துளியின் ஈரத்தில் அப்பா என்று எழுதியிருந்தாள். சூரிய கதிர்பட மெதுமெதுவாக அந்த எழுத்துக்கள் மறைந்து அவள் கண்ணீருக்கான காரணத்தை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. உறுத்திய இதயத்தில் ஒரு முடிவோடு நான் சாப்பிட மேசை முன் அமர்ந்தேன். அவளுக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி காலை டிஃபன் பரிமாறினாள். நாங்கள் காதலித்த நாட்களில் விளையாட்டாக அவள் பாடுவதை கிண்டல் அடித்து விட்டேன். அதிலிருந்து நான் எவ்வளவு கெஞ்சினாலும் ஏன் சத்தமாக பாடவே மாட்டாள் ரோஷக்காரி. ஆஃபீஸ்க்கு செல்லும் என்னை வழி அனுப்ப வாசல் வரை என் லேப்டாப் பேக்கை தூக்கி கொண்டு வந்தவளிடம், ஒரு வாரத்திற்கு தேவையான ட்ரெஸ் நம்ம 2 பேருக்கும் பேக் பண்ணி வச்சுடு. இன்னைக்கு நைட் நம்ம வெளியூர் கிளம்புறோம். 1 வாரமா? எங்கே போகிறோம்? அது ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து வந்து சொல்கிறேன். ஆஃபீஸ் ட்ரிப்பா? என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை. அப்போ எங்கே போகிறோம் நாம்? ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குற? சும்மா ஒரு வெளியூர் ட்ரிப் அடிச்சுட்டு வரோம், அவ்வளவுதான். ஓகே? இல்லை, ஹனிமூனும் போயிட்டு வந்துட்டோம். உங்கள் ஆஃபீஸில் வேற உங்களுக்கு ரொம்ப ஒர்க். ஆஃபீஸ் ட்ரிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் எங்கே திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம்னு. அதான் ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்கிறல்ல, அது வரும் பொறுமை இல்லையா? சஸ்பென்ஸோடவே இரு. என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக அழுன்னு அழுவியா நீ? மை மைண்ட் வாய்ஸ். புஜ்ஜி, ஈவினிங் சொல்கிறத இப்போவே சொன்னாதான் என்னவா? அடிப்பாவி, புஜ்ஜின்னு செல்லம் கொஞ்சம் நைஸாக கேட்கிறியா? ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா பட்டுக்குட்டி? நான் பதிலுக்கு கொஞ்சினதும் ஐயோ நம்ம ட்ரை வேஸ்ட்டாக போச்சுன்னு அவன் மனசில் நினைக்கிறது அவள் கண்ணில் தெரிஞ்சுது. அதை ரசித்து கொண்டே அவள் நெற்றியில் உச்சியில் முத்தமிட்டு நகர்ந்த என்னை என் ஷர்ட் காலர் பிடித்தெழுத்து ஒரு இச் கொடுத்து அனுப்பினாள். மாலை சொன்னபடி 1 வார லீவுடன் வீட்டுக்கு வந்தேன். அவள் எதுவும் கேட்கவில்லை. நான் குளித்து ஆடை மாற்றி சிற்றுண்டி அருந்திவிட்டு புறப்பட தயாரானேன். 1 வார ட்ரெஸ் எடுத்திருக்கால? ஆமாங்க, உங்கள் பேஸ்ட், ப்ரஷ், சேவிங் செட், க்ரீம் எல்லாம் எடுத்தாச்சு. கேஸ் கனெக்ஷன், வாட்டர் டேப் எல்லாம் மூடியாச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரிங்க. என்ன ஒரு ரோசக்கார புள்ள. எங்கே போகிறோம்னு மாலையில் வந்த பின் என்னிடம் கேட்கவே இல்லை. அந்த இரவு தொடங்கும் நேரம் வாயிற்கதவை பூட்டி கொண்டு இருவரும் புறப்படுகின்றோம். அவள் விழி ஓரத்தில் கண்ணீர் துளி தடும்பி நின்றது. நான் தழுத்தழுக்க சின்ன விசும்பலுடன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றபடி என் தோளில் சாய்ந்தாள்.
எதுக்கடி பட்டு? ம் நாம இப்போ எங்க அப்பா வீட்டுக்கு தானே போறோம், சொல்லுங்க. எப்படி? எப்படி தெரியும்டி? எப்படி கண்டுபிடிச்ச? உண்மையை சொல்லுடி. பொசிசிவ்னஸ் கலந்த காதலை 2 மாதத்திற்கு அப்புறமா உங்க கண்ணுல காலையில நான் பார்த்தேன். கண்டிப்பா அதுக்கு என் அப்பா மட்டும்தான் காரணம்னு எனக்கு தெரியும். அடிக்கல்லி, இறைவா, அப்பா மேல் பாசம் பொழியும் ஒரு மகளை எனக்கும் சீக்கிரமாக வரமாக கொடு என்ற வேண்டுதலோடு இனிதான அந்த இரவில் அவளோடு பயணிக்க காரின் கதவை திறந்தேன். இனிதே ஆரம்பமானது எங்கள் பயணம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.